ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூலிகை தலைகாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த மூலிகை தலைகாணி செய்கிறதுனால என்ன பலன் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மூலிகை தலைகாணி ஒற்றை தலைவலி மற்றும் பல தலைவலி, கழுத்து வலி, நரம்பு பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாகும். நம்ம முன்னோர்கள் எல்லாரும் இந்த முறையில் தான் தலைகாணி பயன்படுத்தியிருந்தாங்க. இதுவும் ஒரு சித்த வைத்தியம் போல் மூலிகை தலைகாணின்றது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கழுத்து வலி இருக்கிறவங்களாம் இதை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இலையில் தான் நம்ம அந்த தலைகாணி செய்ய போகிறோம். இந்த இலையோட பேர் நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. நொச்சி இலைனா என்னன்னு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இலை எப்படி இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ பச்சை பச்சைன்னு எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இதை பறித்து கொண்டு நம்ம ஒரு 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதன் பிறகு அதை நம்ம தலைகாணி உள்ளே அடைக்க போகிறோம். இப்போது காய வச்சுருக்கேன். இது வீடியோவுக்காக இப்போ போய் பறித்து கொண்டு காமிக்கிறேன். இந்த இலை ரோடு ஓரங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த இலை உங்களுக்கு அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, மெடிசனாக இது பயன்படும். அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இலையை பாருங்கள், காய வச்சதும் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஒரு கட்டைப்பை அளவு பறிச்சிட்டு காய வச்சது. இந்த இலை நல்லா காஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காய வச்சு இப்போ நான் ஒரு 3 நாள் நல்லா ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம பெரியவங்களாம் இந்த மாதிரி தலைகாணி தான் பயன்படுத்துவாங்க. அதிகமாக டெய்லி தலையில் நீர் கோர்த்துக்குது, தலையில் தண்ணி ஊற்றி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நீர் கோர்த்துக்குது, அப்பப்போ ஒற்றை தலைவலி வருது, அந்த பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தலைகாணி பயன்படுத்தணுன்ட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை குறைகளை இது பண்ணுங்கள். அது எனக்கு தெரிஞ்சதை நான் என் சேனலில் நான் போடுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த காய வச்சதை இப்போ நான் தலைகாணி உள்ளே அடைக்க போகிறேன். பார்த்துக்கிட்டிங்களா? இது நல்லா ஒரு கட்டைப்பை அளவு நீங்கள் பறிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு தலையணைக்கு தேவையான இலைகள் கிடைக்கும் நம்மளுக்கு காஞ்சிடுச்சுன்னா. இப்போ நான் ஒரு கட்டைப்பை தான் பறிச்சுட்டு வந்தேன். இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டிங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவுக்காக இது பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை நானுமே இதை பயன்படுத்துகிறேன். இதுக்காக தான் இது போடுறேன். இந்த இலையோட அருமை நிறைய குழந்தைங்களுக்கு பச்சிலை மருந்து செய்வாங்க, கார மருந்துன்னு சொல்லிட்டு. இந்த நொச்சை கொழுந்து, நொனா கொழுந்து இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த நொச்சி இலை அவ்வளோ பவர்ஃபுல். இந்த துளிரை நம்ம மருந்தாக மிளகு சீரகத்தோடு அரைச்சி நம்ம உருண்டையாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. அதான் இந்த இந்த இலை அவ்வளோ மெடிசன் நிறைஞ்ச இலை. அதனால தான் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பெரியவங்களாண்ட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க உண்மையாக பொய்யான்ட்டு. இப்போ தலைகாணி ஃபுல்லாக அடைச்சிட்டேன். நம்ம ஒரு ஆளுக்கு தேவையானது ஒரு கட்டைப்பை இருந்தால் போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்களும் தலையணை செஞ்சு பயன்படுத்துங்க. இப்போ அடைச்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேறு எந்த இலையும் நான் சேர்க்கல, வெறும் நொச்சி இலை தான் சேர்த்துருக்கேன். இது இந்த வாசம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இந்த தலையணை போட்டு நீங்கள் படுத்திங்கனாவே கொசுவே உங்கள்கிட்ட வராது. இந்த வாசத்துக்கு கொசு வரவே வராதுங்க. இது சாலையோரம் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் டவுட்டில் இருக்கேன். சிட்டி ஏரியாவில் இந்த இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனால் வில்லேஜில் எங்களுக்கெலாம் சுலபமாக கிடச்சிருது. அதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். கிடைக்கிறவங்க இது பண்ணுங்கள், இல்லை கிடைக்காதவங்க வில்லேஜ் சைட்லேருந்து வர யாருக்கு இல்லைனா கேட்டிங்கன்னா அவங்க பறிச்சுட்டு தருவாங்க. இப்போ ஃபுல்லாக அடைச்சாச்சு, ஒரு ஆளுக்கு தேவையானது பாருங்கள். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த தலைகாணியை. இந்த தலையணை ரெடி ஆகிடுது. இந்த இலையை பறிச்சுட்டு காய வைக்கணும். வேறு எந்த இதுவுமே கிடையாது. இதில்
சும்மா நீங்கள் நிழலில் கூட வெயிலில் காய வைக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு 3 நாள் நிழலில் அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட அது காஞ்சிரும். இந்த தலகாணி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் நான். பாருங்கள், ஒரே ஈவனாக நான் வந்து அடைச்சிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஹைட்டு இப்போ இந்த தலகாணி நீங்கள் இது மேலே வந்து நம்ம காட்டன் உரை எதுனா பயன்படுத்திக்கலாம். இலவம் பஞ்சு பயன்படுத்துகிறாங்க. இலவம் பஞ்சை விட இது பல மடங்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவாக. எல்லோரும் இங்கிலீஷில் பேசினா தான் உங்களுக்குலாம் பிடிக்குமா, அதிகமாக பேசுகிறேன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும், கருத்துக்களை சொல்லணுன்ட்டு தான் என்னோடய சேனலில் நான் போடுறேன். நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு ரீச் ஆகிற மாதிரி நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இது மாதிரி தலகாணி நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க. இது மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒற்றை தலைவலி கண்டிப்பாக வரவே வராது. கழுத்து பிடிப்பு இதெல்லாம் வராது. கொசு முதல்ல உங்களை அண்டவே அண்டாது உங்கள் தலையாண்ட. இந்த மாதிரி தலகாணி செஞ்சு நீங்களும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.